ஓப்பன் மென்டார் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நாங்க இந்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் பத்தி சொல்றேன். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னாக்க, ஒரு 365 ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்ஸ், பல நிறுவனங்களுடைய முதலாளிகள், தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து, வாலண்டியர் சேர்ந்து டொனேஷன் அவங்களுக்கு வரும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, படிப்பதற்கு தகுதி இருக்கு, ஆனா அவங்களால பைசா கட்ட முடியல. அந்த மாதிரி டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 365 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் இல்லை, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்களுக்கு எஜுகேஷன் படிக்க வைக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க, இப்ப கரண்டா படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் குமார் ராஜா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார். இவங்களும் ரொம்ப டிசர்விங், மார்க் வாங்கியிருக்காங்க, வசதி இல்லை. ஆனா ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு இவருடைய டாக்டர் கனவு நினைவாகிறது. இத்தனை பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க பாத்தீங்கன்னாக்க, எந்தெந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அன்னை காலேஜ், ஸோ இதுலலாம் அவங்க படிக்கிறதுக்கு மார்க் வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டால இடம் கிடைச்சிடும், ஆனால் பைசா இருக்காது. இவங்க டெஃபினட்டா இந்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்றாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த மாதிரி பிஎஸ்சி படிக்கிறவங்க, பிஏ படிக்கிறவங்க, அதே மாதிரி டிப்ளமா படிக்கிறவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகேயா? அதே மாதிரி ஐஏஎஸ் சிலருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங், 2 கேர்ள்ஸுக்கு டீச்சர் ட்ரைனிங், குருக்கத்தி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் இவங்க பண உதவி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நல்ல கேண்டிடேட்ஸ், டிசர்விங் கேண்டிடேட்ஸ். இவங்களுக்கு இந்த மாதிரி 365 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல பேருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நிறைய இடத்துல பிளேஸ் ஆகி பாருங்க, 1104 மார்க் வாங்கியிருக்காங்க இந்த ஹேமலதாங்கிறவங்க. ரைட்? விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவோ மார்க் வாங்கியிருக்காங்க, 1092 மார்க், ஸ்கூல் டாப்பர். ரைட்? ஸோ இப்போ ஆக்சன்ஸ் எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இது யாருனால? ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால தான். ஏன்னால் இவங்க மார்க் வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் அவங்களால பணம் கட்டி படிக்க முடியல, அவங்களுக்கு சரியான அட்வைஸ் சரியான சமயத்தில் கிடைக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய, அவங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, அந்த ஒரு இதை தீமா வச்சுக்கிட்டு இந்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இருக்கு. நீங்க கொடுத்த இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கட்டின ஒரு ஃபீஸ்ல ஒரு பகுதியை ஓப்பன் மென்டார் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனுக்கு வழங்குகிறது. அதுல ஓப்பன் மென்டார் மிகவும் பெருமைப்படுகிறது. இந்த வேள்வியில ஏழை மாணவர்களுக்கு பள்ளி கல்வி, அதாவது கல்லூரி கல்வியை கொடுக்கக்கூடிய அல்லது ஹையர் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வேள்வியில நீங்களும் ஒரு பங்கு வகிக்கிறீங்க. சரியா? இதுல நாங்க மட்டும் இல்லை, நீங்களும் ஒரு மிக மிக பெரிய பங்கு வகிக்கிறீங்க. இத்தனை மாணவர்கள் நாளைக்கு டாக்டரா வர போறாங்க, இன்ஜினியரா வர போறாங்க, டீச்சரா வர போறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த சிறு தொகையானாலும் காலத்தினார் செய்த நின்று சிறிதனிலும் ஞாலத்தின் மானம் பெரிதுன்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி நீங்கள்லாம் கொடுத்ததும் ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது. ஸோ உங்க எல்லாருக்கும் ஓப்பன் மென்டாருடைய நன்றியையும் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம்.